தான் கூடுதல் ஃபோர்ஸ், ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இறக்கப்படும். இதெல்லாம் வந்து புரிய வச்சு சொல்றாங்க. பலஸ்தீன் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட், முதல் கிப்லா அது. அந்த இடத்துக்கு போங்க, பலஸ்தீனுக்கு போங்க. அந்த இடத்த தான் அவங்க அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். அதை கிப்லாவா வச்சு நீங்க பூமியில ஒரு ஆட்சியை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறான். அப்போ 12 தலைவர்கள் இருந்தாங்கல்ல, 12 கிளையினராகவே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அதில் என்ன பண்ணுறாரு மூசா நபி, ஒரு 12 பேரை முதல்ல எல்லாம் செலக்ட் பண்ணுறான். அந்த தலைவர்களை செலக்ட் பண்ணி முதல்ல அந்த ஊருக்கு போய் ஒரு விசிட் போயிட்டு வாங்க. அந்த ஊரில் அந்த பலஸ்தீனை போய் முதல்ல ஒரு உளவு பார்த்துட்டு வாங்க, என்ன நடக்குது அந்த ஊர். அந்த ஊர் தான் அட்டாக் பண்ண போகிறாங்க. இந்த 12 பேரை மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போய் பார்த்துட்டு வராங்க. அது 5:20 26 வரைக்கும் பார்த்து சொல்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க, அல்லாஹ் விதித்துள்ள தூய்மையான பூமியில் நுழையுங்கள், இன்னும் நீங்கள் புறமுதுகு காட்டி திரும்பி விடாதீர்கள், அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக திரும்புவீர்கள் அப்படின்னு சொல்லி மூசா நபி 5:20 26 சொல்கிறாங்க. அவங்க போகிறாங்க, நேராக போய் எல்லாத்தையும் ஒரு ரியலைஸ் பண்ணுறாங்க. பார்த்தா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஊருக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. 12 கூட்டத்தினரையும் கூப்பிட்றாங்க, தங்களுடைய கிளைஞர்லாம் கூப்பிட்டு 12 பேரும் நின்று ஸ்டேட்மெண்ட் கூட்டறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மூசா நபியிடம் ஊர் நல்ல ஊர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ஊர், நல்ல விவசாயம் இருக்குது, நல்ல தபரி ஏரி தண்ணி இருக்குது, ரொம்ப நல்ல தேனாறு பாலாறு ஓடக்கூடிய ஒரு ஊர் தான். ஆனால் இங்கே இருக்கிற ஆலைய சரியில்லை, ரொம்ப